ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷனர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைனில் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கிறதுனால டிசைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வரேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மெட்டீரியல் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இதில் யூஸ் பண்ணுற நான் வந்து கம்மு, க்ளூ கம் இது. அண்ட் வந்து இந்த ஒயிட் பென்சில் தான் நான் டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் துலிப் நீடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி துலிப் நீடில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 14 சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 14 சைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 14 இல்லை 13 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 14 இல்லை 13 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு வரணுன்னா இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் எடுக்கலாம். இது வரைக்கும் வரும் நம்மளுக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்து பீட்ஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே குயிக்காகவும் எடுக்கலாம். ஆனால் துலிப் நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும் ஸ்பேஸு. அதுவுமே இங்கே வரைக்கும் தான் தின்னாக இருக்கும். இங்கேருந்தே அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் தான் ஒரு 4 பீட்ஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுவே பெரிய பீடாக இருந்தால் 2 பீட்ஸில் 1 பீட் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இது தான் எங்களுக்கு வருது அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் போக போக கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வரும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும். அந்த நாட்ஸ் எடுக்கிறப்போ விட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பேக் போய்டுற மாதிரி இருக்கும். அகெயின் நம்ம திரும்பவும் அதே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நீடில் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். எனக்குமே அப்படி இருந்தது தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டிச்சஸில் நான் உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ்லேருந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். அதுவும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இது கூட நான் வந்து பீட் லோடிங் வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் எங்களுக்கு வீடியோ வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஷார்ட்ஸில் நீங்கள் சிம்பிளாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. நான் ஒரு வீடியோவும் எவ்ரி சிங்கிள் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபீமேல் நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும்னா ஒரு கைத்தொழில்ன்றது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனலுமே முக்கியமாக. பிகாஸ் நானுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேபிஸ் வந்தவுடனே கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் இருந்துட்டேன். பட் நானுமே நல்லா படிச்சிருந்துமே வீட்டில் இருந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து படிச்சுட்டும் வீட்டில் இருந்துடுறோம். படிக்காதவங்களும் இதை கண்டிப்பாக கற்றுக்கலாம். அவங்களுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். படித்தவங்கள விட படிக்காதவங்களுக்கு தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாக இருக்கணும். அவங்களுமே இதுலையுமே குறையாதவங்க இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபீமேல்ஸான நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது அந்த சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவ் வரும். நீங்கள் இந்த டிசைன் கற்றுக்கிட்டிங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 1000 rupees கண்டிப்பாக earn பண்ணலாம் டிசைன்ஸ் போட்டு கொடுத்து. அதுக்கு நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் வேணுமானாலும் கீழே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நான் இந்த பீட் லோடிங் எப்படி போட்டேன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். பாருங்கள், இது வந்து பீட் லோடிங் சொல்லுவோம். இந்த ஸ்லீவில் வந்து பீட் லோடிங் கொடுத்துருக்கேன். இது இங்கே வந்து நான் வந்து பைப்பிங் த்ரெட் ஒட்டி இது வந்து கொடுத்துருக்குறேன் பீட் லோடிங். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜர்தோசி யூஸ் பண்ணேன். ஜர்தோசியை வந்து ஒரு ஸ்டெம்மாக, இந்த ஜர்தோசி தான் பாருங்கள். இந்த ஜர்தோசியை வந்து ஸ்டெம் மாதிரி இந்த இடத்துல நடுவில் நம்ம கீழே கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம மேலே போடுறது வந்து நல்லா மேலே அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஃப்ளாட்டாக ஆகிடும், நல்லா இருக்காது. தூக்குன மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டெம் மாதிரி கீழே கொடுத்துட்டு ஜர்தோசியை அதுக்கப்புறமா பீட் லோடிங் கொடுக்கணும். இது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் வந்து 3 லேயர் சரி த்ரெட், அதுக்கப்புறம் சுகர் பீட், பீட் லோடிங் அண்ட் தென் சுகர் பீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 mm பீட். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ஸ்டோனை தான் வந்து நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஒயிட் பீடு ஒன்று லாக் பண்ணியிருக்கேன். அந்த லாக்குமே எப்படி போடுறதுன்றது நான் அகெயின் நிறைய தடவை சொல்லிவிட்டேன். பட் இங்கேயும் அதே தான், பீட் லாக் கொடுத்துட்டு சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த டாட் நான் வச்சுருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த வரும். நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல எல்லாமே வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பாருங்கள், ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போது வேறு கலர் கொடுக்க போகிறோம். அந்த கொடுத்த பிறகு ரொம்ப எலகண்ட்டான ஒரு லுக் வரும். அண்ட் இந்த லீஃபில் எல்லாமே இந்த பீட் லோடிங் சிலது தான் கொடுப்போம், சிலது வந்து ஒயிட் ஸ்டோன் வரும். ஸோ கஸ்டமர்ஸுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரும். இந்த ஒயிட் பென்சில், இந்த துலிப் நீடில் அண்ட் வந்து மோட்டோ நீடில் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் போடுறதுக்கு இந்த மோட்டோ நீடில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். மோட்டோ நீடில் சொல்லுவோம். இதை கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், ப்ராடாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டர், மிஷினுக்கு யூஸ் பண்ணுற கட்டர் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிளாத் போட்டு வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இது வந்து முக்கியமான ஒன்று, எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க எது இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்ஸ்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் வந்து இதான் சில்க் த்ரெட். நீங்கள் ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சில்க் த்ரெட். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கட் ஆகும். ஏன்னா வந்து இந்த 2 லேயராக எடுத்து தான் நம்ம பண்ணுவோம், அதனால் கட் ஆகும். பட் நான் அதுக்குமே டிப்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் நாட் போட்டு இழுக்கிறப்போ அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போட்டுகிட்டே இருப்போம், டென்ஷனில் இழுப்போம். அப்படி இழுக்கக்கூடாது. அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து இழுத்து ஸ்டிச் போட்டோன்னா அந்த நாட்டுக்கு நல்லா வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இழுக்கிறப்போ அதை பாருங்கள், இந்த ஹூக் நான் இந்த நீடில் காட்டுறேன். இந்த ஹூக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹூக் பார்ட்டு. இதில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு வர மாதிரி இழுங்க த்ரெட்டை. அப்போது குயிக்காக வரும், நல்லா ஈஸியாகவே வரும் உங்களுக்கு. ஸோ டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் சேனலில் நான் டிப்புமே உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லோடிங் கொடுத்துட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து இப்படி கொடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒயிட் பீட் கொடுத்து பாருங்கன்றாங்க. ஸோ கொடுத்து பார்த்துட்டு எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அவங்க கஸ்டமைஸ் அவங்களுக்கு எந்த நீடு இருக்கோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் நாங்கள் வந்து டைம் அதிகமாக வாங்கிப்போம். இன்கேஸ் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அதே டிசைன் போட்டு கொடுத்துருவோம் குயிக்காகவே. அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ போட்டு கொடுத்துருவோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இந்த மந்த்து எண்டு முடிஞ்சிடும். இது முடிஞ்ச பிறகு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து இப்போ இந்த மாதிரி ஒயிட் பீட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து பிங்க் கலர் அவங்களுக்கு சாரியில் வரதுனால கொடுத்தோம். பட் அது செலக்ட் ஆகலன்றதுக்கு, அவங்களுக்கு செட் ஆகலன்ற ஒயிட் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணோன்னா தான் வந்து இந்த ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறீங்களோ, ஆரியில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ டிசைனாக கொடுக்குறீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கான ட்ரைனிங் நான் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க், ஜுவல்லரி மேக்கிங், அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங், இது எல்லாமே எங்கள் சேனலில் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் குட்டியாக லைக் போடுங்க. இது எல்லாமே ரோஸு, ஃப்ரெஞ்ச் நாட்டில் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ரோஸு அண்ட் லாங் நாட். இது லாங் நாட் லீஃப் டிசைன். இது ஃப்ரெஞ்ச், இது வந்து ஹனி ஸ்டிச்சஸ். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன். இது மேட்டு. இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜர்தோசியில் ரோஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு போட்டும் காமிச்சிருக்கேன். அண்ட் வந்து இது கட் ஒர்க் சொல்லுவோம். நான் சொன்னேன் பார்த்திங்களா, பீட் லோடிங். இதுதான் வந்து பீட் லோடிங். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு பீட் லோடிங். இது வந்து இது வந்து ஜரி த்ரெட்டில் லோடிங். இது வந்து ஜர்தோசியில் லோடிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம் ஜர்தோசியை. இதுவுமே நான் உங்களுக்கு தனியாகவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே ஜர்தோசியில் வந்து ஸ்டெம்மாக வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் கொடுத்துருப்போம். இங்கே அதே ஸ்டெம்மாக வந்து ஜர்தோசியை கொடுத்துருப்போம். இங்கே வந்து சுகர் பீடை கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம எப்படி கொடுக்குறோமோ நம்ம டிசைன்ஸை எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோட்டி ஸ்டிச்சுமே நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிசைனுக்காக நம்ம வந்து இங்கே பீட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பீட் லோடிங் வந்து நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக
உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Subscribe my channel, put your small like. Thank you friends, bye.